செயலிலே விளைவாய் தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க தவறிழைத்து பின் பரவனை வேண்டுவதின். நம்ம செய்யக்கூடிய செயல்களையே எல்லா விதமான விஷயங்கள் இருக்குது. அப்படின்றப்ப நம்ம உடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு கடவுள் மேலே வழியை போட்ட ஒரு யூஸும் கிடையாது அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். டியர் லீடர்ஸ், ஓகே. ஸோ மணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ மணி, வெல்த்து, இதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அது சம்மந்தமான ஒரு முக்கியமான வீடியோ வித் ஒரு ஃபீல் குட்டான ஒரு வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்ட்டு ஷேர் பண்ணுறேன். இது கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக லிசன் பண்ணணும் அப்படின்றது நான் ஸ்டார்டிங்லேயே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வெல்கம் டி லீடர்ஸ் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டி எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்கும் எல்லா கம்பெனிக்கும் பொதுவாக ரன் ஆகிட்டு இருக்கு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட்டு ரொம்ப நமக்கு பிடிச்ச, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பணம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டு. ஓகே, அதாவது எப்படி வந்துட்டு ஒரு 1 லட்ச ரூபா ஒரு மாதம் 1 லட்ச ரூபா ரீச் பண்ணுறது, அல்லது ஒரு மாதம் 1 லட்ச ரூபா ரெகுலராக எடுக்கக்கூடிய அந்த ஒரு இன்கம்மை குயிக்காக எப்படி அடையலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டி லீடர்ஸ், உண்மையிலுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஃபஸ்ட் இன்கம் வந்துட்டு ஒரு 1 லேக் கிராஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, நிறைய பேருக்கு கனவாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது, உண்மையிலையுமே இந்த விஷயத்தை குயிக்காக எப்படி அடைய முடியும், அதற்கான ரொம்ப எளிமையான அண்ட் உண்மையிலையுமே அதை என்ஜாய் பண்ணி எப்படி, ரொம்ப முக்கியமான வேர்டு இதுதான், ரொம்ப என்ஜாய் பண்ணி எப்படி அந்த விஷயத்தை அடையலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ நீங்கள் நிறைய ஒரு கோல் செட் பண்ணி நிறைய பயங்கரமாக பிளான்லாம் ரெடி பண்ணி பயங்கரமாக ஓடுவோம். நம்ம பொதுவாக நம்ம அந்த மாதிரி ஓடுவோம். ஓகே, அந்த மாதிரி ஓடுறப்ப பயங்கர புஷ் கொடுப்போம். அதுக்கப்புறம் ரிசல்ட் வரலைன்னா நெகட்டிவ் ஆகும் பயங்கரமாக. ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கும் ஆளாகும். இதெல்லாம் உடைச்சி உண்மையிலேயுமே இந்த ஒரு 1 லேக் ருபீஸை மந்த்லி குயிக்காக அடைகிறதுக்கான ஒரு கைடு, அது போக அதை என்ஜாய் பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஒரு சீக்ரெட்டை. ஓகே, ஸோ டியர் லீடர்ஸ், ஃபஸ்ட்டு இந்த விஷயம் நம்ம ரொம்ப கால்குலேஷன் வைஸாகவும் சரி, உணர்வுபூர்வமாகவும் இந்த 2 விஷயமாக பிரிச்சுக்கலாம். கால்குலேஷன் வைஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 லேக் பர் மந்த் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா அப்படின்ற ஒரு இன்கம்குள்ளே நம்ம போகணும்னா, ஓகே, ஸோ நம்ம 4 வாரமாக பிரிச்சுக்கலாம் 1 மந்த் அப்படின்றத. அந்த 4 வாரத்தில் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ வரும்? 25,000 வரும் 1 லேக் அப்படின்னா. ஓகே, இது வந்துட்டு ஆக்சுவலி 1 லேக் பர் மந்த் மட்டும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ இன்கம், இப்போ நீங்கள் ஆல்ரெடி 1 லேக்கில் இருக்கீங்கன்னா அடுத்து 10 லட்ச ரூபா எப்படி அடையலாம் அப்படின்ற கேம் பிளானை கூட நீங்கள் அது கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த 1 லேக் நீங்கள் டார்கெட் பண்ணலாம் 100%. தட் இஸ் குட். நீங்கள் எந்த இன்கம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் அந்த விஷயத்தை வேஸ்ட் பண்ணி இந்த கால்குலேஷனை நீங்கள் டிவைட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ 4 வாரம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 25,000 ரூபா வருது. 1 லேக் பர் மந்த் அப்படின்ற இன்கம் நம்ம அடையணும்னா இந்த ஒரு வாரத்துக்கு 25,000 ரூபா அப்படின்னா, ஓகே, அதை நீங்கள் 7 நாளாக பிரிச்சுக்கணும். எப்போவுமே நம்ம ஏன் அதை பிரிக்கிறோம் அப்படின்னா, நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் நம்மளுடைய தகுதி, நேரம், நம்மளுடைய உழைப்பு, இதை பேஸ் பண்ணி வரும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுடைய தகுதி என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான், அல்லது நமக்கு என்ன விஷயம் வேணுமோ அதற்கான அந்த செயலை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக கூட இதை நீங்கள் முன் வச்சுக்கலாம். ஓகே, ஒன் வீக் அப்படின்ற ஒரு கான்செப்டில் 25,000 நமக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம யோசிக்கணுன்றதுக்காக இந்த ஒரு கால்குலேஷன். ஓகே, டிவைடட் பை 7 போட்டுக்குங்க. 25,000 டிவைடட் பை 7 அப்படின்னா ஒரு நாளைக்கு 3,572 ருபீஸ் ஆவரேஜாக வருது. ஓகே, ஸோ 1 டே இன்கம் 3,572 அப்படின்றப்ப நீங்கள் இதை இன்னும் 24 ஹவர்ஸாக பிரித்து கூட போடலாம். பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒரு 1 டே இன்கமாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, 3,572 அப்படின்னா சேல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டர்ன் ஓவர், எதை பேஸ் பண்ணி நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க டைரக்ட் செல்லிங்கில், அந்த விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறப்ப, ஓகே, 1 லட்ச ரூபா நம்ம டர்ன் ஓவர் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜாக சொல்கிறேன், 50,000 1 லட்ச ரூபா நீங்கள் டர்ன் ஓவர் கொடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3,000 ஒரு 6,000 இன்கம் வரும். பொதுவாக இது எந்த பிளானாக இருந்தாலும், ஓகே, பைனரி பிளான், சன்ஃப்ளவர் பிளான், லெவல் பிளான், யூனி லெவல் பிளான், ஓகே, நீங்கள் எந்த பிளான் வச்சிங்கனாலும் டெஃபினட்டாக இந்த ஒரு இன்கம் கண்டிப்பாக சர்வசாதாரணமாக வரும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். 1 லட்ச ரூபா நீங்கள் டர்ன் ஓவர் கொடுத்தீங்கன்னா ஒரு 3,500 ரூபா சர்வசாதாரணமாக கண்டிப்பாக வரும் எந்த கம்பெனியாக இருந்தாலும். அதிகபட்சம் 6,000, அதுக்கு மேலே போகிற கம்பெனிஸும் இருக்குது, ஒரு சில கம்பெனிஸை ஒவ்வொரு பிளானில். ஓகே, ஸோ டியர் லீடர்ஸ், ஆவரேஜாக ஒரு 1 லேக் டர்ன் ஓவர் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறப்ப நம்ம ஒரு நாளைக்கு 3,500 ரூபா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோ பிஸ்னஸ் கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம யோசித்தோம்னா அதற்கான இந்த ஒரு கணக்கு அப்படின்றது கரெக்டாக கெஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 1,000 தான் டர்ன் ஓவர் கொடுக்குறீங்க, ஒரு நாளைக்கு 10,000 தான் கொடுக்குறீங்கன்னா ஒரு நாள் 1 லட்ச ரூபா டர்ன் ஓவர் நான் எப்போ கொடுக்க ஆரம்பிப்பணும் அப்படின்னா தான், பிஸ்னஸ் கொடுக்க ஆரம்பிப்பணும் அப்படின்னா தான் என்னோடய இன்கம் மந்த்லி 1 லேக்காக வரும். எப்படி ஒரு நாளைக்கு 1 லேக் நம்ம டர்ன் ஓவர் கொடுத்தா மாதம் 1 லட்ச ரூபா இன்கம் நமக்கு கண்டிப்பாக வரும். ஓகே, அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்? 1 லேக் இன்கம், கரெக்டாக? சரி, 1 லேக் இன்கம் அப்படின்றதுல நம்ம இருக்கோம். 1 லேக் டர்ன் ஓவர்,
கரெக்ட்டுங்களா? ஒரு நாளைக்கு 1 lakh டர்ன் ஓவரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த இடத்துல நம்மளுடைய எமோஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஸ்டார்டிங் லெவலில் இருக்கவங்க அல்லது ஓரளவுக்கு அந்த விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கவங்களுக்கு அந்த விஷயம் நடக்கலை அப்படின்னா ஒரு எமோஷன்ஸ் பயங்கரமாக நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணுவோம், பண்ண முடியும். நிறைய காரணங்களால் ஓகே வாட் எவர் இட் இஸ் ரீசன்ஸ் என்ன வேணால் இருக்கலாம், காரணங்களால் அதை வந்துட்டு சரியாக பண்ண முடியாமல் நம்ம கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அப்போ அதுக்கு எமோஷன்ஸ் அப்படின்றது தான், அந்த எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய எனிமி அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் அதுதான் நம்மளுடைய ஃப்ரெண்டுங்க. அந்த எனிமியை எப்படி நம்ம ஃப்ரெண்டாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு கேமை ஓகே உண்மையிலுமே இந்த ஒரு 1 lakh per month அப்படின்ற விஷயத்தை அடையிறதுக்கான ஒரு சீக்ரெட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது ஒன்று. அது போக அதை எப்படி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணுறன்ற ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ ஓகே, இதை வச்சு நீங்கள் உங்கள் கம்பெனி அண்ட் இப்போ இருக்கிற பொசிஷன் அண்ட் உங்களுடைய பிளானு அண்ட் உங்களுடைய டீம் சைஸ் இதை பேஸ் பண்ணி நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். எல்லாமே நானே கொடுத்துட்டா நம்ம மூளைக்கு வேலை இருக்காது இல்லையா? ஸோ அதனால் டெஃபினட்டாக நீங்கள் அதை ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் த 1 day 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா எப்படி சாத்தியப்படுத்தலாம்? ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய த பிக்கஸ்ட் சீக்ரெட்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஸோ சேல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே அதிகபட்சமாக எல்லாருமே இந்த விஷயத்தை அப்ளை பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான். ஓகே, எந்த ஒரு பொதுவாக நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சேல்ஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுல தான் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதாவது இந்த வாரம் ஒரு 10 க்ளோசிங் எடுக்கணும் அப்படின்னா அந்த 10 க்ளோசிங் வரதை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போமே தவிர அந்த 10 க்ளோசிங்கான பேக் எண்ட் விஷயத்தை பொதுவாக நிறைய இடங்களில் யோசிக்கிறதே கிடையாதுங்க. அதாவது ரிசல்ட்டை மட்டுமே நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இன் சேல்ஸ் என்ன அப்படின்னா டோன்ட் எக்ஸ்பெக்ட். ஓகே, அதாவது மிகப்பெரிய விஷயம் என்னென்னா நம்ம எதிர்பார்ப்பு அப்படின்ற விஷயத்தை வைக்கவே கூடாது எதுலேயுமே பொதுவாக. ஓகே, நம்ம கையில் இருக்கிற விஷயத்தில் நம்ம எதிர்பார்ப்பு வைக்கலாம். அதுவுமே நம்ம வந்துட்டு எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகாமல் என்ஜாய்மெண்ட் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போகணும். எப்படி சார் அது? இப்போ இந்த வாரம் ஒரு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 க்ளோசிங் எடுக்கணும் அப்படின்னா அந்த 10 க்ளோசிங்காக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஓகே அந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஓகே, உங்களுடைய ரிசல்ட் அந்த சேல்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுல ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா டர்ன் ஓவர் கொடுத்தா மாதம் 1 லட்ச ரூபா இன்கம் வரும். அப்போ மாதம் 1 லட்ச ரூபா இன்கம்மை நீங்கள் கோலாக வைக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா டர்ன் ஓவரையும் நீங்கள் கோலாக வைக்கக்கூடாது. என்ன சார் அப்புறம் எப்படி சார் பண்ணுறது? உண்மையிலையுமே இதுக்கான ஒரு சீக்ரெட் தான் அதாவது இந்த 2 விஷயத்தையும் உடச்சி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதை தான் நம்ம கோலாக வைக்கணும். அதாவது நம்மளுடைய ஃபோக்கஸ் ஆன் எஃபோர்ட் நாட் ரிசல்ட். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் கான்செப்ட்டுங்க. சிம்பிள் கான்செப்ட்டு. இது நீங்கள் உண்மையிலுமே சின்சியராக அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். செம்ம ஃபீல் குட்டாக. ஓகே, எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் டர்ன் ஓவர் சேல்ஸ் க்ளோசிங் எடுக்கணும் அப்படின்னா ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் எஃபோர்ட். 1 லட்ச ரூபா இந்த வாரம் 10 க்ளோசிங் எடுக்கணும்னா எந்த விஷயம் அதுக்கு பேஸ் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்வைட் பண்ணுறது, கான்டாக்ட் லிஸ்ட்டு, ப்ரெசன்டேஷனு, ஃபாலோ அப், சேல்ஸ் க்ளோசிங். ஓகே, ஃபாலோ அப் நம்ம கையில் இருக்கிற 4 விஷயம் என்ன? கான்டாக்ட், இன்விடேஷன், ப்ரெசன்டேஷன், ஃபாலோ அப். ஓகே, இந்த 4 விஷயத்தில் ரொம்ப முக்கியமானது இன்விடேஷன், ப்ரெசன்டேஷன். கரெக்டாக ஒரு நாளைக்கு 100 ப்ரெசன்டேஷன் இன்றைக்கி நம்ம கொடுத்துட்டோமா, இவ்வளோ தான் நம்மளுடைய சிந்தனையாக இருக்கணும். அதாவது இதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். ஓகே, இன்றைக்கி நீங்கள் 100 கொடுத்தீங்களா, நாளைக்கு 105 எப்படி கொடுக்கலாம். ஓகே, இன்விடேஷன் நான் அதுக்கப்புறம் 110 ஒவ்வொரு நாளாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். அதுக்கப்புறம் இன்வைட் பண்ணுறவங்கள கொஞ்சம் பேர் தான் வராங்களா, அடுத்த நாள் எப்படி இன்னும் அதிக பேராக கொண்டு வரலாம், நம்ம பேசுகிற விதத்தில் எப்படி மாற்றலாம். ஓகே, ஸோ இந்த 2 விஷயத்தை பேஸ் பண்ணி இன்விடேஷன்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ரெசன்டேஷன்ஸும் சேம் லைக் தட். ஒரு நாளைக்கு இன்றைக்கி ஒரு 10 பேர் வராங்களா, நாளைக்கு 15 பேர் எப்படி கொண்டு வரலாம், 20 பேர் எப்படி கொண்டு வரலாம். ஸோ நம்ம இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணாலே நிம்மதியாக ஒர்க் பண்ண முடியும். ஒருவேளை 15 பேர் வரலையா, என்ன தப்புன்றதை நம்ம ரிசர்ச் பண்ணோம். ஓகே, ஸோ அதை நம்ம பண்ணிக்கலாம், அது தனிப்பட்ட விஷயம். பட் ஆனால் இந்த 15 பேர் கொடுக்குறப்ப நீங்கள் இந்த 15 பேருக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறதோ ரொம்ப டெடிக்கேட்டிவாக, சின்சியராக, வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி, நான் சொல்கிற டெடிக்கேட்டிவ் சின்சியாரிட்டி வந்துட்டு அந்த கோலை அடையணும், அவங்கள க்ளோஸ் பண்ணுறதுக்காக கிடையாது. அவங்களுக்கு கொடுக்குற அந்த விஷயத்த நீங்கள் எப்படி இருந்தாலும் இன்வைட் பண்ணுறப்ப, ப்ரெசன்டேஷன் கொடுக்குறப்ப நல்லா வந்துட்டு ஒரு ஃபீல் குட்டாக, வேறு லெவலில் ஹாப்பியாக அவங்களுடைய பிரச்சனை என்னன்றதை கேட்டு அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குற ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட் ப்ராசஸை நீங்கள் வச்சுக்கணும். உங்கள் மைண்டில் விதைக்கணும் அப்படி லீடர்ஸ் நான் சொல்கிற விஷயத்த. ஓகே, ஸோ இதை நீங்கள் விதைச்சிங்கன்னா உங்களுடைய பர் டே 1 lakh டர்ன் ஓவரையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, உங்களுடைய மாதம் 1 லட்ச ரூபா இன்கமையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஆனால் இந்த உழைப்பை ஒரு நாளைக்கு இன்விடேஷன் ப்ரெசன்டேஷனை ரொம்ப என்ஜாய் பண்ணி டெடிக்கேட்டிவாக வேறு லெவலில் அவங்களுக்கு ஒரு ஃபீல் குட்டாக அந்த கஸ்டமருக்கு வரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபோக்கஸ் பண்ணிட்டே கன்சிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 100% ஓகே உங்களுடைய இன்கம்
அண்ட் உங்களுடைய டர்ன் ஓவர் டீஃபால்ட்டாக வரும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பணத்தை ஃபோக்கஸ் பண்ணால் பணம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஓகே, எதை ஃபோக்கஸ் பண்ணோம்? அந்த பணம் வர்றதுக்கான வழியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கேருந்து நம்ம டெல்லி போகணுன்னா எந்த ரூட்டில் போகணும், பஸ்ஸாக, ட்ரெயினா, இல்லை பைக்கில் போகிறீங்களா, காரில் போகிறீங்களா, வாட் எவர் இட் இஸ், அந்த ஒரு ட்ராவலை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த டெல்லி போனால் தான் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். அங்கே போகிற வழியில் நிறைய கலாச்சாரங்கள், நிறைய உணவு முறைகள், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம். அதே விஷயத்தை நம்ம இங்கே பண்ணணும். பிஸ்னஸ்னு வந்தால் மட்டும் நம்ம டர்ன் ஓவரையும் க்ளோசிங்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இன்கம்மை ஃபோக்கஸ் பண்ணுறோம். மிகப்பெரிய தப்பு. நான் ரொம்ப அடிப்பட்டு கற்றுக்கிட்ட விஷயம் அது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கும். ஓகே, இதே விஷயத்தை உங்கள் டீமுக்கு நீங்கள் கொடுக்கணும். தட்ஸ் ஆல். ஓகே, அவங்களுடைய உழைப்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா உங்கள் ஒருத்தர்னால் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் சேலஞ்ச் இருக்குது. அப்போ டைரக்ட் செல்லிங்கில் மிகப்பெரிய விஷயம் டீமுடைய சப்போர்ட். ஓகே, நம்மளால் எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எழுதி வச்சு அதுக்கான பிளானை ஒர்க் அவுட் பண்ணணும். டீம்னால் ஒரு நாளைக்கு 1 lakh இன்கம் எப்படி கொடுக்க முடியும்? பைனரி பிளான்னா 2, 4, 8 மேட்ரிக்ஸ் பிளானில் போடலாம், 6 மேட்ரிக்ஸில் போடலாம், சன்ஃப்ளவர் பிளான்னா. ஓகே, அப்போ டீமில் எவ்வளோ பேர் ஆக்டிவாக இருக்காங்க, ஒவ்வொருத்தர் மூலமாக வாரம், ஓகே எக்ஸாம்பிள், வாரத்துக்கு ஒரு லீடர் மூலமாக 10,000 ரூபா சேல்ஸ் வருதா? அப்போ 1 லட்ச ரூபா டர்ன் ஓவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் 10 லீடர் 10,000 ரூபா சேல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னாலே 1 லட்ச ரூபா டர்ன் ஓவர் நமக்கு வந்துடும். கரெக்டாக? ஸோ தட்ஸ் ஆல். அப்போ அந்த 10 லீடரை ஒரு நாளைக்கு 10,000 ரூபா டார்கெட்டுக்கு நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் பண்ணுற விஷயத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் பண்ணுவாங்க. டூப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு பக்கம் நடக்கும். அவங்களும் இந்த விஷயத்தை குயிக்காக அடைய முடியும். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் டீமையும் குயிக்காக 1 lakh இன்கம் அடைய முடியும். ஸோ உங்களுடைய செல்ஃபையை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் டீம் உழைப்பையும், இப்போ நான் சொன்ன ஒரு ஃபார்முலாவில், ஓகே, ஸோ ஒரு 10 பேர் 10,000 ரூபா அப்படின்ற ஒரு கான்செப்டில் இந்த விஷயம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கண்டிப்பாக ஃபீல் ஆகும். டெஃபினெட்லி அந்த விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப கன்வர்ஷன், ரீச் அவுட் யுவர் 1 lakh பர் டே, ஓகே, டர்ன் ஓவர் 1 lakh பர் மந்த் இன்கம் 100% சாத்தியப்படுத்த முடியும். அதுக்கான பிளானை ஒர்க் அவுட் பண்ணி அழகாக அந்த விஷயத்தை, ஓகே, நீங்கள் உங்களுடைய ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதை பற்றி டீப்பாக இன்னும் நுணுக்கமாக நம்ம ட்ரைனிங்கில் பார்ப்போம். வீடியோஸில் ஓரளவுக்கு தான் நம்ம புரிய வைக்க முடியும். நிறைய இதிலேயே புரிய வைக்கிறதுக்கு டைம் பத்தாது. ஓகே, இதுவே லென்த்தாக போகுது. ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் நிறைய கற்றுக்கணும், அப்கமிங் ட்ரைனிங்ஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ட்ரைனிங்கான ஒரு சின்ன லிங்க் வீடியோ மாதிரி வரும். அதையும் ஃபாலோ பண்ணி அந்த ஒரு ட்ரைனிங்கில் நீங்கள் கலந்துக்கலாம். ஓகே, கண்டிப்பாக அடுத்த லெவல் ரொம்ப டீப்பான நிறைய சப்ஜெக்டை இந்த மாதிரி விஷயங்களை நுணுக்கமாக நம்ம பார்ப்போம். இது ஒரு சாம்பிள் தான் ஆக்சுவலி இப்போ பார்த்தது. ஓகே, ஸோ ட்ரைனிங்ஸில் இன்னும் டீப்பாக நம்ம கற்றுக்க முடியும். ஸோ டிசைன் யுவர் டெஸ்டினி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ டியர் லீடர்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நான் இந்த வீடியோ ஒரு டைம் பார்த்தா சத்தியமாக புரியாது. கண்டிப்பாக 4-5 டைமுக்கு மேலே நீங்கள் பார்க்க நான் சொன்ன விஷயத்தை அழகாக நீங்கள் நோட்டை எழுதி ஒர்க் அவுட் பண்ணி அந்த பிளானை ரெடி பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். ரொம்ப புஷ் எடுத்துக்காதீங்க. ஃப்ரீயாக ஃபீல் குட்டாக என்ஜாய் பண்ணி அந்த ப்ராசஸை மட்டும் என்ஜாய் பண்ணி லவ் பண்ணி பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் டெஃபினெட்லி வரும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரே மாதத்தில் 30 க்ளோசிங் எடுத்தால் எப்படி இருக்கும்? அண்ட் அப்படி எடுத்து அந்த ஒரு 30 க்ளோசிங்ஸை 100 டேஸில் 1000 க்ளோசிங்ஸாக கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? அண்ட் உண்மையிலுமே இதை சாத்தியப்படுத்த முடியுன்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கா? அண்ட் அந்த விஷயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக அடையிறதுக்கான ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? அண்ட் ரியலாகவே இந்த விஷயத்துக்கான ஒரு 1 day சேல்ஸ் க்ளோசிங் மாஸ்டர் செமினார் கம்மிங் 21/7/2024 வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to 5 அண்ட் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டே டியூன்.